ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் மறுபடியும் பேசுகிறேன். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கான பதிவு தான் இது. நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறது வெளிநாட்டில் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய வயது ஃபுல்லாக வெளிநாட்டில் தான் போகும்னு சொல்லிட்டு. பாஸ்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படியும் கிளம்பி வெளிநாடு வந்துடுவோம். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, தெரியாத மொழி, தெரியாத மக்கள் கூட வேலை செய்ய அதை பிடிக்காது. ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்தாச்சு, கடன் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சில வருடங்கள் ஓடும். அதுக்கப்புறம் வீட்டில் அக்கா தங்கச்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருடங்கள் ஓடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நம்ம கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வீடு கட்டுவோம். வீடு கட்டுறதுக்காக ஒரு சில வருடங்கள் ஓடும். இப்படியே வருடங்கள் போக போக நமக்கு வயது 30க்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படியோ முட்டி மோதி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருக்காளே, அவளை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி வெளிநாடு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும், அதுக்கப்புறம் படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வெளிநாட்டிலேயே போயிருங்க. வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு தடவை வெளிநாட்டில் வந்துட்டால் திரும்ப திரும்ப வெளிநாட்டுக்கு வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிரும். கடைசியில் பார்த்தா நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழாமே போயிருப்போம். ஸோ இதுதாங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.